ஆடியன்ஸ் நான் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மள ஹீரோவா லான்ச் பண்றதே கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல என்னை ஹீரோவா லான்ச் பண்ணி இவ்வளவு பெரிய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இதுக்கு நான்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, நான் உனக்கே தெரியும், நான் ரொம்ப எமோஷனல் ஆக மாட்டேன். நான் ஆகவே கூடாதுன்னு ரொம்ப நினைக்கிறேன், ரொம்ப ட்ரிகர் ஆகிறேன். ஸோ இந்த 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 ப்ராஜெக்ட்னோடனே இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேரோட சாக்ரிஃபைஸ் தான் அதில் இருக்குது. நமிதா கிருஷ்ணமூர்த்தியில் ஆரம்பிச்சு கேமராமேன் பாலாஜி, எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அப்புறம் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நிக்கிலா, அப்புறம் எல்லாருடைய இதுதான் இருக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே நாங்கள் ஏதோ ஒரு சம்பளம் வாங்குற வேலை செய்கிறோம் அப்படின்னோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்காக சில பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வேலை செஞ்சாங்க. வேலை செய்யணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாங்க. அதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸில் தாண்டி நான் அவனுக்கு தான் இந்த வந்து ஓகே இவன் ஜெயிக்கணும்னு நிற்பாங்க. அதில் முக்கியமான காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட் அபினேஷ் இருக்கான். ஸோ அவனுக்கு நன்றி. அவன் மேடைக்கு வர சொல்லலாமா? கண்டிப்பா அபினேஷ் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. அப்புறம் மணிகண்டன் விஸ்வா பின்னாடி இருக்கான், அவன் வரணும். அப்புறம் கேபி வினோத் அங்க இருக்காரு, அவர் வரணும். இங்க வரணும், இங்க வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. அப்புறம் கேபி விக்கி சிவா வரணும். அவங்க வரத்துக்குள்ள 2 பேரை பத்தி பேசிடுறேன். ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த பாலா. அப்புறம் இந்த நிறைய இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ரொடியூசராக அவர் நினச்சிருந்தா படம் பண்ணோம் ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். இந்த படத்துடைய ஆடியோ லேபிள் ஆரம்பித்து இப்போ கடைசியாக சென்சார் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் அவர் நினச்சிருந்தா ஆளை வச்சு பார்த்துருக்கலாம். எங்கேயுமே பார்க்கல. அவரே கார் ஓட்டிட்டு சேலத்துலேருந்து வருவார், தூங்காமல் அவரே முடிச்சுட்டு இங்கேருந்து போவார். எனக்கு அப்போ தான் அவனுக்கு தோணும், இந்த மனுஷன் நம்மளை நம்பி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, இந்த படம் நல்லபடியாக வந்துடும் கடவுள் புண்ணியத்தில். ஆனால் இவருக்காக நம்ம உழைக்கணும், இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் டீச்சர் டேன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 5 என்னை பொறுத்தவரையும் செப்டம்பர் 5 எனக்கு ஃபியூச்சர் டே, அவ்வளோதான். அதுதான் அந்த 5 தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கே வந்துட்டாங்களா, இப்போ தான் போரூர் தாண்டி இருக்கானுங்களா? இவர் தான் அபினேஷ் அண்ணாதுரை, என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நானே என்னைய தூங்க சொல்லி இவர் வேலை செய்வார் டே நைட்டா. ஸோ இவர் இல்லைன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அப்புறம் இவரும் மணிகண்டன் விஷயம், இவர் எப்படின்னா இவர் அபினேஷ் வந்து எப்படி வந்து நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவரும் அதே மாதிரி மணிகண்டன் விஸ்வா அவர் எனக்காக 2 பேரும் உழைப்பாங்க. அதை தாண்டி நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் ஓகே. வினோத் வந்து என்னுடைய கலக்கப்போது யாருலேருந்து என் கூட பண்ணுறாரு. ஆக்சுவலாக எப்பயுமே கூட இருக்கவங்க வந்து ஜெயிச்சா நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நானே ஒரு ஒன்னா கலக்கு பேர் ஜெயிச்சோம். டேய் நீ ஜெயிடா, நான் இல்லை இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலாமான்னு கேட்டேன். இல்லைடா நீ ஃபர்ஸ்ட் ஜெய், நீ ஜெயிச்சா நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்